இது ஸ்பெஷல் மிக்சர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது அளவு நம்ம ஆயில் ஒரு 3 லிட்டர் ஆயில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு நமக்கு வேணுறவங்க கருவேப்பிலை எடுத்துக்கலாம். பூண்டு பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் நம்ம கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை நம்மளே அரைச்சிக்கினாலும் சரி. நம்ம அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. மட்டன் மசாலா எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா, சூப்பர் கிராம் மசாலா. ஓகேங்களா. நமக்கு தேவையானது இது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல மாவு ஒரு 1.5 கிலோ எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 1.5 கிலோ எடுத்துக்கோங்க. இதுவே வந்து நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் செய்யணும் அப்படின்னா ஒரு 6 கிலோ அந்த மாதிரி செய்யணும், 7 கிலோ செய்யணும் அப்படின்னா எவ்வளோ மாவு தேவைப்படும்னு கட்ட போகிறோம். வீட்டில் இல்லை ஒரு சும்மா வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் செய்யணும், வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் மட்டும் செய்யணும் 1 கிலோ அந்த மாதிரி அப்படின்னா அதுக்குமே நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். ஃப்ரெண்ட், நம்ம ஃபஸ்ட்டே வீடியோல சொன்னேன் வீட்டில் செய்யறதுக்கு எவ்வளோ அளவு தேவை, அதாவது கம்மியாக செய்யறதுக்கு எவ்வளோ தேவை, அதிகமாக செய்யறதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்ட்டு. நம்ம வந்து இப்போ ஒரு 1 கிலோ அந்த அளவுக்கு மிக்சர் செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு மிக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கடல மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. கடல மாவு போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றுறப்ப பார்த்து அளவாக ஊற்றுங்க. அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா திரும்ப அது மிக்ஸ்அப் ஒரு மாதிரியே வரும், கொலன்னு ஆகிடும். கம்மியாக ஒரு அதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம தண்ணி எடுத்துக்கினா போதும். ஓகேங்களா. தண்ணியை ஒரே டைமில் அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா கூட சரியாக போயிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஷூட் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மிஷின் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா சின்னஸ் யூஸ் பண்ணாதீங்க. சின்னஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். நமக்கு வீட்டில் அது செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு 1/2 கிலோவுக்கு மிக்சிங்கு நம்ம மிக்சர் செய்யணும் அப்படின்னா கூட ஒரு 1 ஹவர் தேவைப்படும். ஸோ இதனால பெருசு யூஸ் பண்ணிக்கோங்க. பெருசு யூஸ் பண்ணால் 10 நிமிஷம் நம்ம இது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செய்கிற வேலையை 10 நிமிஷம் முடிஞ்சிடும். நமக்கும் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு வேறு ஒர்க் செய்ய போயிடலாம். ஓகேங்களா. நம்ம முடிஞ்சளவு நீங்கள் பெருசு வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஷினுக்குள்ள அவர் எப்படி போறாருன்னு பாருங்க. ஓகே, நம்ம ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்தோம் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரமா முடிஞ்சிடும். பாருங்க, ஒரு டைம் நம்ம அதை லோட் பண்ணாவே போதும், சீக்கிரமா முடிஞ்சிடும். அதுவே நம்ம சின்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் இழுக்கும், நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம வேற ஒர்க் பார்க்க முடியாது. இதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஓம்பொடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, மிக்சர் செய்யுது அவ்வளோதான். வந்து நம்ம ஸ்பெஷல் மிக்சர் அப்படின்னா அடுத்து பருப்பு ஒன்று வறுக்குவோம். நம்ம பருப்பு ஆல்ரெடி நம்ம ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1.5 கிலோ எடுத்தோம் ஃபஸ்ட்டு. அந்த 1.5 கிலோவுக்கு அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வீட்டில் செய்கிறது அப்படின்னு காட்டுறதுக்காண்டி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் மிக்சிங் வந்து அதே மாதிரி தான். மீதி இருக்கிற மாவை நம்ம போட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்க போகிறோம். எவ்வளோ 1.5 கிலோவுக்கு 1.5 கிலோ எடுத்துருக்கோம். கடல மாவு 1.5 கிலோ, அரிசி மாவு 1.5 கிலோ, அதுக்கு எவ்வளோ மிக்சர் வருதுன்றது நம்ம பார்க்குறோம். இப்போது பார்த்தீங்கன்னா அதே மிக்சிங் தான். இப்போது கடல மாவு நமக்கு வேண்ட எவ்வளோ 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ போட்டோம். உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றணும். வேண்ட தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஸோ இதுக்கு 1.5 கிலோ 3 கிலோ மாவுக்கு எவ்வளோ மிக்சர் வருதுன்றதை நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ வந்து பாருங்கள், நம்ம பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து லைட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதை வறுத்து எடுத்து நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஓம்பொடி ரெடி பண்ணிட்டோம் நாம. அடுத்து வந்து இது வந்து மிக்சிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வறுத்தாச்சு. அது வந்து மிக்சிங் பண்ணுறது எப்படின்னு நான் பார்க்குறோம். மிளகு தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா. இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவு போட்டு. ஸோ கைஸ், மிக்சர் எப்படி செய்யணும்னு பார்த்தோம். அதாவது எவ்வளோ தேவை, வீட்டில் செய்கிறதுக்கு எவ்வளோ வேணும், நம்ம ஃபங்க்ஷனுக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்த்தோம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கான்செப்டே குக்கிங்கு, குவாலிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட், இன்கம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறது நேற்று மிக்சர் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ அளவு தேவை அப்படின்ட்டு பார்த்தோம். அது எவ்வளோ தரமாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, எவ்வளோ இன்கம்ன்ற பார்க்க போகிறோம். நம்ம பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடல மாவு 1.5 கிலோ, அரிசி மாவு 1.5 கிலோ, பருப்பு ஒரு 2 கிலோ போட்டோம். மீதி அதெல்லாம் மிக்சிங்கு மசாலா அதெல்லாம் போட்டோம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்தா 7 கேஜி வந்திருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷனுக்கு, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பண்ணால் நமக்கு இந்த அவுட்புட் வரும்.